ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்பிக்கு saree கட்ட போகிறோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்பினாலே நம்ம வந்து saree துணி வச்சு கட்டி பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி பாதியாக மடக்கிக்கோங்க. பீஸாக இருக்கும்ல, நான் அதுலேருந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பீஸை இந்த மாதிரி பாதியாக மடக்கிட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அடுத்தது லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா திருப்பியும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் பாதியாக ஒட்டிடுங்க. ஸோ நம்ம பார்பிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஸோ என்னோடய பார்பிக்கு இது வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த சைஸ்க்கு நான் வந்து டிஷ்யூ பேப்பரை நல்லா மடக்கிட்டேன். இந்த மாதிரி மடக்கும்போது நமக்கு கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பார்பி மேலே வச்சுட்டு அது அளவுக்கு ஏற்ற மாதிரி அதை ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதை வந்து நம்ம கால் வழியாகவே விட்டு கரெக்டாக மாட்டிடலாம். இது வந்து டிஷ்யூ பேப்பர் அப்படிங்கிறனால நம்ம அழுத்தும் போது கரெக்டாக அது பார்பியோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறிக்கும். ஸோ நம்ம மடித்து திக்னஸ் ஜாஸ்தியாக வச்சுருக்கனால பேப்பரும் லேஸில் வந்து கிழியாது. ஸோ அதனால் இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த பார்பிக்கு செட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அந்த மிச்சம் இருக்க பேப்பரில் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு இதை வந்து சைடில் 2 பக்கமும் நம்ம வந்து ஒட்டணும். இதை வந்து பாதியாக கட் பண்ணாலே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ 2 பக்கமும் அந்த பேப்பர் மேலேயே ஃபெவிகால் வச்சுட்டு இதை வந்து ஒட்டிடலாம். இதில் வந்து அந்த பேப்பரில் ஃபெவிகால் வச்சு ஒட்டும்போது லைட்டாக அழுத்தி விட்டிங்கனாலே போதும், அது அழகாக ஒட்டிக்கும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா பேப்பர் வந்து கிழிஞ்சிரும். ஸோ அதனால் ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக அழுத்தியே அதை வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ப்ளவுஸ் மாதிரி நம்ம டிசைன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அந்த டிஷ்யூ பேப்பர்லேயே பெரிய பீஸாக எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கீழே வந்து ரோல் பண்ணி இதை வந்து ஒட்டிடலாம். அந்த ஜாயின் ஆகிற இடத்த மட்டும் நம்ம ஒட்டினாலே போதும். அப்போ தான் நம்ம எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து இன்ஸ்கர்ட் மாதிரி நம்ம டிசைன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து டிஷ்யூ பேப்பர்லேயே 2 பீஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒன்றோட ஒன்றா சேர்த்து வச்சு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். அப்போ தான் நமக்கு saree மாதிரி நீளமாக வரும். இது இன்னுமே கொஞ்சம் நீளமாக வரணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு இது சேர்த்து வச்சு கூட ஒட்டிக்கலாம். இப்போ வந்து இதை அப்படியே நம்ம saree மாதிரி அந்த பார்பிக்கு கட்டிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அடுத்த சுற்றில் வந்து கொஞ்சம் மடிப்பு வர்ற மாதிரி அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து ஒன்று போல் மடக்கிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3 மடிப்பு வச்சேன். நீங்கள் இன்னொரு டிஷ்யூ பேப்பரை ஆட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நிறைய மடிப்பு வச்சு முன்னாடி நிறைய மடிப்பு தெரிகிற மாதிரி நம்ம வந்து saree கட்டிக்கலாம். இந்த மடிப்பெல்லாம் வச்சதுக்கப்புறமா அந்த மடிஞ்ச இடத்துல மட்டும் லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த மடிப்பு பிரியாமல் இருக்கிறதுக்கு அதை வந்து அப்படியே அழுத்தி விட்டுருங்க. அடுத்து வந்து இதை மேலே அப்படியே நம்ம அந்த டிஷ்யூ பேப்பரை போட்டுடலாம். மேலே போடும்போது அதையுமே இதே மாதிரி மடக்கி 3 மடிப்பு 4 மடிப்பு வர்ற மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கிட்டு அந்த மடிப்பு வர்ற இடத்துல திருப்பியும் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அப்போ தான் அந்த மடிப்பு வந்து நமக்கு பிரியாமல் ஒன்று போல் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், ஒயிட் கலரில் அழகாக பார்பிக்கு டிஷ்யூ பேப்பர்லேயே saree கட்டியாச்சு. அடுத்து வந்து இந்த ஒயிட் கலர் சாரியை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஸ்கெட்ச் பென் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அழகாக ஒயிட் கலரை நம்ம கலர்ஃபுல்லாக மாற்றிடலாம். நான் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் எடுத்து இதில் வந்து டிசைன் பண்ணலாம். நம்ம சின்னதாக கூட அழகாக டிசைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சின்ன கோடாக தான் போட்டிருக்கேன். இதை வந்து பார்டர் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரி மேலே கீழே கரெக்டாக அந்த சாரியோட பார்டர் வந்து எந்த இடத்துலலாம் வருமோ அந்த இடத்துலலாம் நம்ம ஒரே மாதிரி இதை வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக நீங்கள் வைக்கும்போதே அழகாக அதில் வந்து கலர் பட்டுரும். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக டிசைன் பண்ணிடலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெருசாக ஃப்ளவர் வரைகிறேன். சாரியில் வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய ஃப்ளவர்ஸாக கீழே பார்டரில் வந்து வர்ற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இதே மாதிரி சுற்றிலும் பின்னாடியும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். அடுத்து மேலேயும் பாருங்கள், அந்த பார்டரில் சின்ன ஃப்ளவர்ஸாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி அந்த பார்டர் இருக்க இடத்துலலாம் நம்ம டிசைன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து saree ப்ளெயினாக இருக்கட்டும் அப்படின்னா அப்படியே விட்டுறலாம். அல்லது உள்ளேயும் டிசைன் வேணும் அப்படின்னா நான் சின்ன ஹார்ட்லாம் இருக்கிற மாதிரி அந்த ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி லைட்டாக வரைஞ்சிட்டேன். ஸோ இது வந்து நம்ம தண்ணி படாமல் இருக்கிறனால அந்த டிஷ்யூ பேப்பரில் அழகாக வரையலாம்.
ஸோ ஈஸியாக அந்த மாதிரி டிசைன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா இடத்துலையுமே அந்த குட்டி குட்டி ஹார்ட்டாக போட்டுட்டேன். கீழே வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது அந்த ஹார்ட் வந்து அந்த சாரியோட மடிப்புக்கு ஏற்ற மாதிரி அது எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சாய்ச்சி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக சாரியில் இருக்க மாதிரியே இருக்கும். அடுத்து வந்து அந்த ப்ளவுஸை டிசைன் பண்ணுறதுக்கு அதை வந்து ஃபுல்லுமே ரெட் கலரில் இருக்கிற மாதிரி ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒயிட்டும் ரெட்டும் மிக்சடாக இருக்க மாதிரி அது ஒரு டிசைனாக இருக்கும். ஸோ ஈஸியாக அந்த மாதிரி ஃபுல்லுமே கலர் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேட்சாக இதுக்கு வந்து அக்சசரிஸ்லாம் போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பலூன்லேருந்து அந்த விளிம்பு மட்டும் கட் பண்ணி ரப்பர் பேண்ட் மாதிரி அதுக்கு போட்டாச்சு. அடுத்து இது வந்து ப்ரைஸ் டேக்கில் ஒரு ரெட் கலர் கயிறு மாதிரி இருக்குது. அதை வந்து ஃபோம் ஷீட்டில் சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி 3ஆக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அதுக்குள்ளே இந்த கயிறை விட்டு இதை வந்து நம்ம ஹேண்ட்பேக் மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி பார்பி வந்து ரெட் கலரில் சாரீ கட்டியிருக்கல, ஸோ அதனால் ரெட் கலர் ஹேண்ட்பேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து ஒட்டுறதுக்கு நம்ம டபுள் டேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் டேப்பில் சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி அந்த க்ளோஸ் பண்ணுற இடத்துல வந்து நம்ம ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டும்போது அழகாக குட்டிய ஹேண்ட்பேக் வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து ஃபோம் ஷீட்டில் சின்னதாக ஒரு பீஸ் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இதில் சென்டரில் வந்து ஒயிட் பேப்பரில் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இதை வந்து நம்ம வாட்ச் மாதிரி பார்பிக்கு டிசைன் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து கையில் அதுக்கு கரெக்டாக மாட்டி பார்த்துட்டு அது பின்பக்கம் ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு செலோ டேப் வந்து சின்னதாக கட் பண்ணி ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். அந்த ஒயிட் பேப்பரில் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக அந்த பார்பியோட கையில் மாட்டியாச்சு. அடுத்து வந்து இந்த கையில் வளையல் போடுறதுக்கு ரொம்ப ஒல்லியாக குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதையுமே இந்த மாதிரி மடக்கிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு செலோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், கையில் வந்து 2 வளையல் போட்டு விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பார்பிக்கு வந்து வளையல் ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்பிக்கு கழுத்தில் மேட்சாக போடுறதுக்கு செயின் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு பீஸ்லேருந்து வளைவாக கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு மேலே ஏதாச்சும் நம்ம வந்து ஒட்டிடலாம். நான் வந்து கிளிப்லேருந்து கீழே விழுந்த குட்டியாக ரெட் ரோஸ் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இதில் வந்து ஒட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், 3 இது ஒட்டிட்டேன். இந்த மாதிரி கழுத்தில் மாட்டிட்டு பின்னாடி இதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒட்டிட்டேன், அதையும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி செல்லோ டேப் யூஸ் பண்ணி இதை வந்து ஒட்டிடுங்க. அடுத்து வந்து ஃபோம் ஷீட்டில் அதோட காலுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம செப்பல் மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து அந்த ஸ்லிப்பர் ஷேப்புக்கு அது இருக்கிற மாதிரி அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இன்னொரு பீஸ் கட் பண்ணி அதை வந்து மேலே இந்த மாதிரி வளைச்சி வச்சு ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து பார்பிக்கு ஸ்லிப்பர் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி 2 இது வந்து நம்ம ஒன்று போல் ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், குட்டியாக 2 ஸ்லிப்பர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ பார்பிக்கு மாட்டி விட்டுடலாம். இது எல்லாமே ரெட் கலரில் வரணும், சாரீக்கு மேட்சாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெட் கலர்லேயே எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து கம்மலுக்கு பார்த்திங்கன்னா டபுள் டேப்லேருந்து சின்னதாக டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி இதை வந்து 2 சைடுமே நம்ம வந்து ஒட்டிட்டு அதில் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி ரெட் கலரில் டிசைன் பண்ணிடலாம். ஸோ அதுவுமே மேட்சாக வந்துடும். இப்போ பாருங்கள், கம்மல் 2 பக்கமும் போட்டாச்சு. அவ்வளோதான், பார்பி வந்து அழகாக ஆஃபீஸ் போகிற மாதிரி கிளம்பியாச்சு. இதில் வந்து நெத்தியில் பொட்டு வைக்கணும் அப்படின்னா ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி லைட்டாக வச்சுக்கலாம். இல்லை வைக்காமல் கூட நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பார்பிக்கு அழகாக சாரீ கட்டி ஆஃபீஸ் போகிற மாதிரி கிளப்பியாச்சு. இது வந்து தூரத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா துணி மாதிரியே தான் தெரியும், டிஷ்யூ பேப்பர்னே தெரியாது. அந்த அளவுக்கு நீட்டாக ஒன்று போல் மடிப்பு வச்சு அழகாக சாரீ மாதிரியே வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நீங்கள் பேப்பரில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஷ்யூ பேப்பர்னால் என்ன, கொஞ்சம் வளைவாக அந்த பார்பியோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வரும். ஸோ அதுக்காக நான் வந்து டிஷ்யூ பேப்பர்லேருந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பார்பி சாரீ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.